இவர் நீங்களும் நானும் உலகத்துல பிறக்காத முன்னாடியே உங்க ஆசீர்வாதத்துக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு திராட்சை செடி. ஹல்லேலூயா. நீங்க கொடியா மாத்திரம் இருந்தா போதும், மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. நிறைய முறை வசனத்தை வாசிச்சிருப்போம். ஆமென். நீங்க என்னவா இருந்தா போதும், கொடியா, அது படருகிற இடமெல்லாம் படர படர அதிலிருந்து மிகுந்த கனி ஆசீர்வாதங்கள். ஆமென். சொல்ல வாசிங்க. ஒருவன் என்னிலும், அடுத்து கொண்டு போங்க பாப்போம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான். இப்ப முதல் சொன்னாரு திராட்சை செடி, திராட்சை கொடி. இப்ப இன்னும் புரியுற மாதிரி நமக்கு சொல்றாரு, ஒருவன் என்னிலும். சொல்லுங்க, நான் அவருக்குள்ள, அவர் எனக்குள்ள இருந்தா என்ன நடக்குது? என்ன நடக்குது? மிகுந்த இருக்கா? யோசித்து பாருங்க. நீங்க அவருக்குள்ள, அவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் அதிகாலை பாடல் தானா வரும். அதிகாலை பாட்டு தானா வரும், துதி தானா வரும், ஜெபம் என்ன செய்யும்? இப்ப எதோட இருக்கிறீங்க நீங்க? இப்ப உங்களுக்கு ஜெபம் வரல. காலையில கடந்த 6 நாள் நான் ஜெபம்லாம் பண்ணல, நல்லா சாப்பிட்டேன், வேலைக்கு போனேன், சம்பாரிச்சேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டேன் அப்படின்னா இந்த செடியோட நீங்க இணைஞ்சிருக்கிறதுடைய இணைப்பு எப்படி இருக்குன்னு யோசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 6 நாள் உலகத்தை எல்லா மக்களும் வேலை செய்கிறார்கள், நீங்க மட்டுமா வேலை செய்றீங்க? ஆனால் இவரோட யாரு இணைந்து வேலை செய்கிறார்களோ அவங்க அதிக கனிகளை கொடுக்கிறார்கள். ஆமென். நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லல, ஆனா இவரோட இணைஞ்சு நீங்க வேலை செய்யும் போது, ஒரு பாத்திரத்தை கழுவுறீங்க, ஒரு சமையலை செய்யறீங்க, ஒரு கடையில உட்கார்ந்து கல்லால பில் போடுறீங்க, இல்லை என்றால் பலசரக்கு ஜாமான் கடையில் ஜாமான்களை பேக் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை ஹோட்டல் நடத்துறீங்க, வியாபாரம் செய்கிறோம், காய்கறி கடை வச்சிருக்கிறோம், என்ன ஹோட்டல் நடத்துகிறோம், வேற என்ன இடியாப்பம் விற்கிறோம், எலக்ட்ரிக்கல் கம்பெனி நடத்துகிறோம், வேற என்னன்னு நடத்துறீங்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறோம், பேங்க்ல டெல்லராக ஒர்க் பண்ணுறோம், ஆமாம் பேங்க்ல வேலை செய்கிறோம், ஹல்லேலூயா, கண்ணாடி கடை வச்சிருக்கிறோம், சந்தையில் வேலை செய்கிறோம். நீங்க எங்க இருந்தாலும் இவரோட நீங்க இணைஞ்சு அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோட இருப்பீங்கன்னா இங்க நீங்க நிரப்பிக் கொள்ளலாம், அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். படிக்கிறவங்களுக்கு அவரோடு கூட இருப்பீங்கன்னா நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ல, நீங்க படிக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் கொண்டு வருகிறார். ஆமென். நிறைய பேர் அங்க மேட்டுப்பட்டி ஸ்கூல் போறாங்க, பாலமேடு, கூடல் நகர், எங்கெங்கயோ அங்கங்க கிராமங்களில் சிட்டி ஸ்கூல்ல போறீங்க. ஸ்கூல்ல இயேசுவோட கூட நீங்க ஸ்கூலுக்கு போனீங்கன்னா நீங்க அதிக பிளஸட். ஆமென். காலேஜுக்கு போறவங்க, மீனாட்சி காலேஜ் போறீங்க, அமெரிக்கன் காலேஜ் போறீங்க, எல்டிசி போறீங்க, என்ன சொல்றீங்க, இன்ஜினியரிங் காலேஜ் போறீங்க, எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களே, நீங்க அவரோட இருப்பீங்கன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஆமென். இதுதான், இதை யாரெல்லாம் சுவைக்கிறார்களோ, இதை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்க பாக்கியவான்கள். சொல்லுங்க, அவங்க யாரு? பாக்கியவான்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சொன்னோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடே ஆதியாகமத்திலே ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் யார் கூட இருந்தார்? உங்க கூட கர்த்தர் இருக்கணும், நீங்க அவரோடு கூட இருந்தா அதிகமான கனிகள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அங்க முடிங்க, அந்த வசனத்தை முடிங்க. அவன் மிகுந்த கனிகளை, அடுத்து கடைசியா வாசிங்க பாப்போம். என்னை அல்லாமல் உங்களால் எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அது எப்படிங்க? நான் 100க்கு 100 சொல்ல முடியும், கர்த்தர் இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா செய்ய எல்லாவற்றையும் அவர் தான் செய்கிறார். நீங்க இந்த ஆண்டவரை முன்னாடி வச்சீங்கன்னா, அவர் பாதையில நடப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை அதிக கனிகளை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதைதான் அங்க அழகா எழுதுறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும். யார் சொல்றாரு? கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. அவர் யார் சொல்ற தெரியுமா? கர்த்தருக்குள்ள ஊழியம் செய்கிற பிரியமானவனே. இன்றைக்கு இந்த செழிப்பு சொல்றோம்ல, செழிப்பு, சத்தமா சொல்லுங்க. செழிப்புனா என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன நினைக்கிற? செழிப்புனா அப்படியே பசுமை, அப்படிதானே? வளர்ச்சி.
விதைக்கிறதெல்லாம் வளருது, கை வைக்கிறதெல்லாம் அப்படியே அப்படியே பொண்ணா பொங்குது. ஆமா, பார்க்கறதெல்லாம் அப்படியே பூரிப்பாகுது. பைபிள் சொல்லுது, மனுஷர்கள் புல்லு மேல நடந்தாங்கன்னா புல்லு என்ன செய்தான்? சத்தம் வரமாட்டிருக்கு. நீங்க புல்லு மேல நடந்து பாருங்க, 2 நாள் 3ஆவது நாள் பாருங்க, அந்த புல்லு அவுட் ஆயிரும். அவ்வளவு மோசமான சரீரம் இது. ஆனா இந்த சரீரத்தை கர்த்தர் சொல்றாரு, பிரியமானவனே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய. ஆமா, கோபத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. அந்த வசனத்தை போடுங்க பாப்போம். என்னோட கூட சேர்ந்து போடுங்க. என்னோட கூட சேர்ந்து 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனா அந்த வாசிங்க உங்களுக்கு புரியும். வாசிங்க பாப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. என்ன சொல்றாரு? ஆத்துமா. ஆத்துமா ஆத்துமாவை தொடர்றார். இந்த செழிப்புக்கு அர்த்தத்தை பாருங்க. நீ எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? வாழ்ந்து. அப்புறம் 3வது பிரியமானவனே சொல்லுங்க. அடுத்து ஆத்துமா. 3வது எல்லாவற்றிலும் சொல்லுங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணுமா? இதை நம்புகிறவங்க பாக்கியவான்கள். இதை கர்த்தர் உங்களுக்காகவே இந்த காலையில இதை நிறைய முறை பேசியிருப்பீங்க. இது 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 வாழ்த்துதலுக்குரிய வசனம். கல்யாணம் முடிச்ச உடனே பாடிடுவாங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா. அதெல்லாம் இருந்தாலும் இதுல பெரிய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா தான் சொல்லுங்களேன். இந்த ரகசியத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம். இணைந்து கொள்வோம். என்னோட சேர்ந்து வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம். இது உங்களுக்கு சின்ன ஒரு அறிமுகம் தான். இந்த செழிப்பை குறித்து தானே அறிமுகம். வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த பிரியமானவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? யாரு பிரியமானவர்கள்? இந்த பிரியமானவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி, அவர் உலகத்தை உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை. நீங்க யார் தெரியுமா? உங்க சொந்தக்காரங்க கூட உங்களை பார்த்து முன்குறிச்சு. இப்ப உங்க பேர் எத்தனை சொந்தக்காரங்களுக்கு தெரியும்? சும்மா பேரிச்சு பாருங்க. 200 சொந்தக்காரங்களுக்கு தெரியுமா? 200 பேருக்கு தெரியுமா? தெரியாது. மிஞ்சி போனா ஒரு 50 பேர். அப்பாவோட பிறந்தவங்க, அம்மாவோட பிறந்தவங்க, அவங்க சம்பந்தக்காரவங்க, அவங்களுக்கு தெரியும். முழு உலகத்தை படைத்த ஆண்டவர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டார்? இப்ப வாசிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே. என்ன தோற்றத்துக்கு முன்னே? நீங்க எப்ப தோன்றீங்க? உங்க பிறந்த வருஷத்தை சொல்லுங்க. 1975 அடிச்சார் ஒரே. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன்னா வயசை கண்டுபிடிச்சிருவாங்க. தெரியும்ல? சொல்லுங்க. 1900. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. மைக்ல சொல்லணும். 1982 நான் பிறந்தது. ஆனா நீங்க உலகம் எப்ப தோன்றுச்சு யோசிக்கிறீங்களா? தம்பி படிக்கிற தம்பி, ஏன் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு உலகம் எப்ப தோன்றுச்சு சொல்லுங்களேன். 2000 2025 அத்த வர மாட்டிருக்க. 2025 பேசுங்க. இல்ல, 2025 அதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறந்தார். இந்த உலகம் இப்ப வாசிங்க. அவர் இப்ப வாசிங்க. இந்த பிரியமானவனேன்றதுக்கு அர்த்தத்தை வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் வாசிங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் யாரை தெரிந்து கொண்டார்? இதுக்கு மேல என்னங்க ஆசீர்வாதம் வேணும்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் வைத்துக்கொண்டு பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. எதுக்கு? சத்தமா பேசுங்க. இந்த 4 வாரமும் போதனை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பொருளாதாரத்துக்கு என்ன பண்றாங்க? யாரை வச்சுக்கிட்டு? யார் தெரிந்து கொண்டவர்? கிறிஸ்து தெரிந்து கொண்ட நபர் நீங்க. ஆனா எது கஷ்டப்படுறோம்? ரைட், சரீர சுகத்திற்கு. இப்ப அந்த வசனத்தை கண்டுபிடிங்க. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லா வசனம் பொய்யாகுமா? சத்தமா பேசுங்க. எப்ப உங்களை தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டிருப்பார் என்றால் அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள, இந்த செடியோட இந்த கொடி எவ்வளவு இறுக்கமா டைட்டா எவ்வளவு நெருக்கமாகுதோ, அந்த 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அல்ல, 2ஆம் வசனம் அல்ல, இயேசு சொன்ன சகல ஆசீர்வாதங்களுக்கு நீங்க பாத்திரராய் மாறுகிறீர்கள். ஆமென்.
இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு கண்ணீரோட கவலையோட போராடி அப்படி வாழணும்னு அவசியம் இல்லை. இவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் இவர் யார் என்றால் எல்லாவற்றின் மேல் வெற்றி சிறந்தவர். இவரை நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆசீர்வாதங்களை குறித்து பேசும்போது அங்கலாய்க்கிறோம். அவர் சொன்னார், காகங்களை பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்பு ஊட்டுகிறவர். உங்களை சொல்லுங்க, விடுவாரா? இன்னைக்கு ஏன் அழுகிறோம்? காசு தாங்க ஆண்டவரே, அங்க போய் கடன் வாங்கலாமா, இங்க போய் கேட்கலாமா? இந்த சத்தியம் முழுவதும் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகமே ஆரம்பிக்கல, ஆனா இன்னை முன்குறிச்சிருக்கிறார். எத்தனை பேர் இனி ஜெபம் பண்ணும்போது சொல்லுவீங்க, இன்னை நீங்க தான் முன்குறிச்சிங்க. என் தேவையை சந்திக்கிறவர் நீர் தான், என் பர்வதமாகிய கர்த்தர் நீங்க தான், என் கண்மலை நீங்க தான், என் ஆசீர்வாதம் நீங்க தான், என் செல்வம் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர், என்னை என்றும் காத்துக் கொள்பவர், எல்லா நாமத்திலும் மேலானவர், ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும் விலகிடாதவர். நீங்க பாடுறத பார்க்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? உலகம் தோன்றுவதற்கு முன்னவே உங்களை என்ன பண்ணார்? நீங்க ஒருபோதும் கைவிட. இப்ப ஏன் இந்த ஆசீர்வாதம் நிறைவு இல்லைன்னா, நீங்க எந்த அளவுல உள்ள எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாருங்களேன். 10 பப்பாளி பழ செடியை ஊண்டிங்கன்னா 10 செடி தான் வளரும். வளருமா? 11 வளருமா? வளரவே வளராது. ஆனா நீங்க 30 விதையை விதைச்சிங்கன்னா, நெல் விதை இருக்குல்ல, நெல் விதைக்கிறீங்க, 30 எண்ணி விதைக்கிறீங்க, 30 வருது இல்ல கூட வருதா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற திறன் உங்ககிட்ட தான் வச்சிருக்கிறார். அவரை பாடும்போது அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆண்டவரை உலகமே தோணலைங்க, ஆனா அன்னைக்கே என்ன பண்ணிருக்கிறார்? என்ன சொல்றோம்? யாருமே என்னை விசாரிக்கல, என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உலகத்தை படைச்சவர் உங்களுக்காய் தினந்தோறும் பிதாவு பக்கத்துல நின்று, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்றேன், இவனை பார்த்துக்கோங்க, தேவ தூதர்களை அனுப்புறேன், இவனை பார்த்துக்கோங்க, சமாதான பிரபு சபை குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். யாரு? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களை முன்குறித்தவர். இவர்தான் பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடாதவர், ஒரு நாளும். சாமுவேல் கை தட்டி. கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டீங்க, நல்லா பயப்படாம. எல்லா நாமத்திலும் மேலானவர், ஒருபோதும் ஒரு நாளும். அல்லேலூயா. என்னை என்றும் எல்லா நாமத்திலும் மேலா. சொல்லுங்க, நீர்தானே, 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 எனக்கு எல்லாமே நீர்தானே, நீர்தானே, எனக்கு எல்லாமே இயேசுவே. ஆமென். அடுத்த சில வாரம் கழிச்சு கணவன் மனைவியா நின்று பாட வைக்க போறேன். ஆமா, நிறைய இப்ப சாமியலும் சுபாவும் வந்திருக்காங்க, கல்யாணம் முடிச்சு. அங்க பின்னாடி பவித்ராவும் தம்பி இருக்கிறாங்க, 2 பேரும் கணவன் மனைவியா நிக்க வச்சு எல்லாரும் அப்படி கோயரை ஆக்கி விடுவோம். எங்க வீட்டுல பாடுற மாதிரி இங்க பாடுவாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கல்யாணம் முடிக்காதவங்க ஜெபம் பண்ணுங்க. நானும் என் கணவர் என்ன செய்ய போறோம்? யோ, இன்னைக்கு நீ பாடினால இப்படி பாடுறேன்றீங்க. நான் அப்படி சொல்லல, அவங்க 2 பேரையும் பார்த்தேன், அழகா ஆராதனை கிளம்பி வர்றாங்க. அல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்பே உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நமக்கு காசு தாங்க, பணம் தாங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க, உங்களை விட்டு விலகவே மாட்டார். நீங்க என்ன வேண்டான்னு நீங்க போனாலும் உங்க பின்னாடி பக்கத்துல நீங்க கூப்பிடுற, நீங்க உணர்கிற டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல நிற்பாரு. உங்க பாதம் சறுக்கும் போது கையை பிடிச்சிருவாரு. இதுதான் தகப்பன். அடுத்த வருஷத்தை வாசிங்க பார்ப்போம். 5ஆம் வருஷத்தை வாசிங்க.
அழகா எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, 5வது வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவருக்குள் வருதா உங்களுக்கு? எதுக்குள்? பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு, அவர் மகிமைக்கு சொத்தா உங்களை பிடிச்சிருக்கிறார். பிரியமான உங்களை அவர் பேர் புகழ்ச்சிக்காக, உங்க பேர் அல்ல, அவர் பேரு புகழப்படணும், இயேசுவின் பிள்ளைன்னு உலகம் சொல்லணும், அதற்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்றோம்ல, என் பிள்ளை இன்ஜினியர். யார் சொல்றது? என் பிள்ளை இன்ஜினியர், என் பிள்ளை டாக்டர். நீங்களே இப்படி சொல்லும் போது உங்களுக்காய் ரத்தம் சிந்தி சரீரத்தையே ஒப்பு கொடுத்தவர், சொந்த குமார் என்று பாராமல் உங்களை அதிகமாய் நேசித்தவர், உங்க மேல அன்பு காமித்தவர், ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா அவர் நாமத்தின் புகழ்ச்சிக்காக. விடுவாரா? ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்காம விடுவாரா? நீங்க அந்த செடியோட கொடியா, இதுதான் சொல்றது. இந்த அதை மறந்துடாதீங்க. அவரோட இணைஞ்சு இருக்க இருக்க இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க சுமக்க முடியாம நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க, பிரதர் நல்லா என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு குறை இல்லை. ஹல்லேலூயா. 6வது வருஷத்தை வாசிங்க பாப்போம், வேகமா வாசிங்க. 6ல் இன்னும் அதிகமா எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி நீங்க அவர் சொத்து, அதனாலதான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பக்கத்துல ஏன் சொத்து இல்லையா நீன்னு? இயேசு சொத்து. சொல்லுங்க, யார் சொத்து? சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, இங்க 1.5 சென்ட்டுக்கே சண்டை போடுறோம். என் பேர்ல எழுதி கொடுங்க, என் பேர்ல சொத்து. நீங்க அவர் சொத்துங்க, ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வதிக்கிற தேவனுடைய சொத்து நீங்க தான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என் சொத்து அவர் சொத்தே நீங்க தான். ஆமென். பாதி பேர் இப்படி கவலையா பாக்குறீங்களே. அப்படிங்க, இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஆசீர்வாதனாலே காரு, பங்களா, காசு, பேங்க் அக்கௌண்ட், நகை, இந்த உலக பொருள். ஏங்க, அவர் உங்க சொத்து, நீங்க அவருக்கு சொத்து. இப்படி வாழ்ந்தீங்கன்னா இம்மையிலும் ஆசீர்வாதம், வரப்போகிற மறுமையிலும் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நம்பினீங்கன்னா உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு தடையாவே இருக்காது. ஹல்லேலூயா. எனக்குரியதெல்லாம் அவருக்குரியது, அவருக்குரியதெல்லாம். இதை விசுவாசிக்கணும், நம்பணும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க பாப்போம். 7 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. 7 இன்னும் அழகா எழுதப்படுங்க. அவருடைய கிருபையின், இப்ப யாருடைய ஐஸ்வர்யம்? இப்ப உங்களுக்கு வர்ற பணம் யார்கிட்ட இருந்து வருது? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் யாருக்கு உண்டாயிருக்கு? எனக்கு உண்டாயிருக்கு. யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது. பாவத்தை மன்னிக்கிறவரும் மாத்திரமல்ல, அவர் சொன்னார், இனி பாவம் செய்யாமல் இரு. அந்த பாவத்தை செய்ய விடாம பாதுகாக்கிறோம் அவர் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, என்னைய பாவம் செய்ய விடாம காப்பாத்துகிறவர். ஹல்லேலூயா. வாய் வரைக்கும் வந்துச்சு, அப்படியே கடிச்சு கொதறலாம்னு. ஆனா இடையில இயேசு வந்து என்ன பண்றாரு? உங்களை தடுத்துடுறாரு. ஏன் தெரியுமா? நீங்க அவரு பிள்ளை. நீங்க வாய் தந்து பேசிட்டு அவங்க உங்களை பயங்கரமா திட்டுவாங்க. அவங்க உங்களை திட்டுனா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவும் திட்டு வாங்குவார். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால உங்க வாயை திறக்க விடாம, அந்த இடத்துல சபையில இல்ல, சண்டை போடுற இடத்துல உங்க வாயை திறக்க விடாம அமைதியாக்கி உங்களை வாழ வச்சு, இந்த அமைதி உங்களுக்கு சமாதானத்தை தந்து, அந்த சமாதானம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வைக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க பாப்போம். இததான் சொல்றாரு, ரகசியம்ன்றார். என்ன சொல்றாரு? வாசிங்களா, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 8 அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பெருக்கம்னாலே ஆசீர்வாதம். சொல்லுங்க, உங்களுக்கு பெருக பண்ணுகிறார் அப்படிங்களேன். இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஞானம். சொல்லுங்க, ஞானம் சுந்தர் அல்ல, ஞானம். ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் அது. நீங்க கோடி கணக்காக வச்சுக்கிட்டு மண்டை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே தலையாட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவீங்க? அவன் பைத்தியங்க, அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு, கோடி கணக்காக வச்சிருக்க. ஆனால் உங்களுக்குள்ள அறிவு. இதை தான் சாலமோன் கேட்டார் ராஜா, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. இந்த ஞானத்தை பற்றி அடுத்து பார்ப்போம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று அவர் தருகிற அறிவு. அல்லேலூயா.
இப்ப ஏன் நமக்கு சம்பளம் கிடைக்குது? உங்க அறிவுக்கு. உங்க அறிவை பெருக பண்ணுகிறவர். ஆமீன். வரமாட்டு புரியல நினைக்கிறேன். உங்க அறிவை பெருக பண்ணுகிறவர். உங்க வேலை இடத்துல, வேலை செய்யற இடத்துல எல்லாரும் வேலை செய்யறாங்க. அதே இடத்துல நீங்களும் வேலை செய்றீங்க. எல்லாரும் சிறைச்சாலையில் இருந்தாங்க. அதே சிறைச்சாலையில் தான் யோசேப்பு இருந்தார். ஆனால் யோசேப்புக்குள்ள கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அதே கம்பெனியில் தான் நீங்களும் வேலை செய்றீங்க. ஆனா அந்த கம்பெனியில அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு உங்களுக்குள்ள எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு ஞானம் தருகிறார். அவங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்றது நடக்கிறது. காரணம் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். அறிவு கெட்டாத அற்புதங்களை செய்கிறார். இது பெரிய ரகசியம் சொல்றார். எபேசியர்கள் சொல்றாரு, இத பெரிய ரகசியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல. எத்தனைவற்றிலும்? எல்லாவற்றிலும். எப்படி? அவர் என் மேல அன்பு வச்சிருக்கிறார். அவர் ஐஸ்வர்யத்தின்படி என்னை நடத்துகிறார். அவர் எனக்கு ஞானத்தை பெருக பண்ணுகிறார். அதனால என் ஆத்துமா எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இமேஜ் கொடுங்க. இமேஜ். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். உங்க பேரை சொல்லி பாடுங்க. இஸ்ரேல் இஸ்ரேலே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ் சுகமாய். பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. கைத்தட்டி. பிரயாணத்தில் மேடு உண்டு, அவர் இருக்கிறதுனால மிதித்திடுவார், தாண்டிடுவாய். மிதித்திடுவார், தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் எனக்குண்டு மறவா. ஓ பிரிய மாணவனே என் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்குபடி ஓடு மகனே. இதுதான் பிரசங்கமே. ஓட்ட பந்தயம் ஓடுறீங்க, ஒழுங்கா ஓடுங்க. இயேசுவோடு நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரிய பாடனா நல்ல சத்தமா. இசையா சுகமாய். இன்னொரு முறை சொல்லுவோம். பிரிய ஹல்லேலூயா. Thank you அப்பா. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். நல்ல நல்ல பலமாய். ஹல்லேலூயா. அவர் சொன்னாரு நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, எல்லாவற்றிலும் நல்லா இருப்பீங்க. அவரோட நீங்க இருந்தா சொல்லுங்க, அவரோட நீங்க இருந்தா, நீங்க அவரோட இருந்தா. ஹல்லேலூயா. இது நீ மறக்கவே கூடாது. யாரோட நம்ம இருக்கிறோம்? வரன் பார்க்கும் போது யாரோட இருக்கிறோம்? தலையை குடிச்சிட்டீங்க. கல்யாணம் பார்க்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம், மாப்பிள்ளை பார்க்க போறோம். யாரோட போறோம்? ஏய் மாமா நீ வா. என்ன மாமாவா? இயேசுநாதர். இயேசுவோட ஜெபம் பண்ணிட்டு நீங்களும் உங்க மனைவியும் போங்க. முதல் சொந்தக்காரங்களை பூரா முதல் கட் பண்ணி கொடுங்க, நல்லா இருப்பீங்க. சத்தம் வரமாட்டிருங்க. அவங்க 4 குறை சொல்லி நடக்கிறத நிப்பாட்டிடுறாங்க. தப்பா நினைக்காதீங்க. இயேசுவோட நீங்க இருந்தீங்கன்னா அவங்க தேவையில்லை. இயேசுவோட நீங்க இல்லைன்னா அவங்க எல்லாம் தேவை. இதை எங்க போய் சொல்ல போறாங்கன்னு தெரியல. போட்டோம். நீங்க இயேசுவோட இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. உலகமே தோன்றுவதற்கு முன்னாடி என் மேல வச்சார் அன்பு. அவனுங்களே சொந்தக்காரங்கெல்லாம் அப்பப்பா வந்து ஐயோ பாவம் இப்படி பேசுற ஒரு கூட்டம் இருக்கு. இன்னொரு கூட்டம் இவனுக்கு இன்னும் வேணும் வேணும் தெரியும். இவங்க ஆடும் போதே எனக்கு தெரியும்
இதுக்கு பிரச்சனையே இல்லாமல் இயேசுவோடு இருந்தீங்கன்னா நான் ஆடினாலும் சந்தோஷப்படுவார், நான் ஓரமாக உட்காந்து தட்டி எழுப்புவார், தூங்கிட்டே இருந்தாலும் தட்டி எழுப்பி ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு ஓடுறான்றாரு. இப்படி தான் தீர்க்கதரிசி சொன்னார், நான் போதும் ஆண்டவரே சாகரேன்னு சொன்னார். நீ சாக இல்லை, இந்த அப்பமும் ஒரு இறைச்சி இருக்கு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எழும்பு போனாரு. சொந்தக்காரங்க சொல்ல மாட்டாங்க, உங்களை அழைச்சவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே என்னையும் உங்களையும் முன்குறித்தவர். அல்லேலூயா. அந்த அந்த வார்த்தை பிரியமானவன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து கடைசியை சொல்லுங்க சுகமாய். எந்த சொந்தக்காரங்க சுகமா இருன்னு சொல்லியிருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என் மோதத்தை கட்டி கையில் கொடுத்துட்றேன், அதில் கூட செக் பண்ணுவேன். அந்த ஆள் நிற்க வச்சு ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன், இந்த ஆள் சொல்ல உண்மையா சொல்லியிருக்காரா. சொந்தக்காரங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் சொந்தக்காரங்களும் பார்ப்பாங்க, சரி ரைட், அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட சொந்தக்காரங்க ஒரு வேளை சொல்லலாம். அப்போ கூட என்ன, சேலை புதுசாக இருக்கு, எப்படி சேலை புதுசாக இருந்தால் பழசுறதாண்டாங்க. அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, வாங்கிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு திணிச்சா வர்றீங்களே பிரதர், என்னது நல்லா, அது நல்லா சொல்ல, நல்லா இருக்கீங்க பிரதர், காட் பிளஸ் யூ. அது நல்லா வர்றீங்களே பிரதர், உள்ள ஒரு உள் வாங்க தொண்டை அப்படிலாம் சொல்லாம உள்ள இருதயத்தில் நிறைவோடு இருந்தால் என்ன இருக்கோ அதான் வரும். வாழ்த்தணும் மக்களை, சத்தமாக சொல்லுங்க, வாழ்த்தணும். வாழ்த்த நீங்க வாழுவீங்க. இயேசுநாதர் உங்களை வாழ்த்துறனார், நீ பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாத்துலயும் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சுகமா இரு, சத்தமா சொல்லுங்க. இதுதான் பேதுரு அழகா எழுதுறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிக்கிறேன், கவனிங்க. 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே, சத்தமா சொல்லுங்க, அவருடைய சுகமான. இன்னைக்கு அந்த அண்ணன் வந்திருக்கிறார், உங்க பேரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சதீஷ். இந்த அண்ணன் இன்னைக்கு முறை வந்திருக்கிறார். ஏன் வந்திருக்கிறாருன்னா இயேசு சுகப்படுத்துவார் நம்பி வந்திருக்கிறார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமாவீர்கள், சுகமானீர்கள், சுகத்தை பெற்றுக்கொள் இம்மைக்கும், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர். ஹல்லேலூயா. ஆராதனை முடியல அவருக்கு ஜெபம் பண்ண போகிறோம். அவருக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி அவருடைய தழும்புகளாலே அவர் சுகமடைவாராக. ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வல்லமை அவரை தொட்டு சுகமாக்க போதுமானது. எல்லாம் மருத்துவ ரிப்போர்ட் எல்லாம் பொய்யாக்குகிற கர்த்தருடைய தழும்பு சுகமாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆமென். என்ன வேணா சொல்லலாம். என்னை உலகம் தோன்றுவதற்கு முன்பே எனக்கு அன்பு வைத்தவர் என் சரீரத்தை சுகமாய் வைத்துக் கொள்ள வல்லமை உடையவராய் இருக்கிறார். நம்புகிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பார்ப்போம். வயசாயிருச்சுன்னு பார்க்காதீங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்கள் மேல் அன்பு கூர்ந்தவர் உங்கள் சரீரங்களை சுகமாய் வைப்பது நிச்சயம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரியமானவனே உன் ஆத்துமா சங்கீதம் 92 எடுங்க. சங்கீதம் 92 சத்தத்தை உயர்த்தி. பிரியமானவனே, நான் தான் பிரியமானவன், இயேசுவுக்கு பிரியமானவன். என் ஆத்துமா வாழ்வது போல் சுகமா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் செழிப்பு. கவனிக்கல, நான் இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு தடையானவன் அல்ல. உங்களுக்கு கர்த்தர் 10 கார் கூட கொடுக்கட்டும், ரொம்ப நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வீடுகளாக வாங்குங்க, தவறே அல்ல. ஆனால் இவள் எல்லாவற்றை காட்டிலும் அவரோட இணைந்து வாழ்வது, அவருக்குள்ள வாழ்வது, அவர் பேச நாம் பேச. ஆமென் சொல்லுங்களேன். யார் பேச? கர்த்தர் பேச, நான் அவரோட பேச. இந்த வாழ்வு ஜெயமுள்ள வாழ்வு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப வாசிங்க இந்த செழிப்பை பத்தி சங்கீதக்காரன் என்ன சொல்றார். சங்கீதக்காரன் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நினைக்கிறேன். வாசிங்க பாப்போம். 12 வாசிங்க. நீதிமான் எப்படி இருப்பாரா? எப்படி இருப்பாரா? பனையை போல. பனைமரம் எப்படி இருக்கு?
முதலமைச்சர் கருப்பு பெயிண்ட் அடிச்சு விடுறாரு, அதனால கருப்பா இருக்கா? மேல பச்சை பெயிண்ட் அப்புறம் யார் அடிக்கிறா? பிரதமர் அடிக்கிறாரா? அது மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் தண்ணி வந்தாலும் தண்ணி வரலனாலும் நீங்க பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இதுனா மரமானு கேட்டாலும் பனை மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது பச்சை, தேவையான பச்சை மேலே இருக்கும், தேவையான கருப்பு அந்த 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 ஸ்டிக்கில் இருக்கும், தேவையான வேறு எங்கே இருக்கும்? அது மலையிலையும் வளரும், காடுலையும் வளரும், செழிப்பிலும் வளரும். இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பனை மரம் போல எப்படி இருப்பீங்க? காசு இருந்தால் மட்டும் வீரிய மனவ, காசு இருந்தாலும் காசே இல்லைனாலும் என் ஆண்டவர் என் கூட வருகிறார். அல்லேலூயா. இயேசு கூட வருவார். எல்லா வித பாடிக்கிட்டே போயிடலாம், பாட்டு போயிடும், பாடிக்கிட்டே பாடி பிரசங்கம் போயிடும். கவனிங்க, பனைமரம் போல சொல்லுங்க. பனைமரத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை காட்டு வெயில் அடித்தாலும் அது செழிப்பு மாறவே மாறாது. மாறுமா? வனாந்திரத்தில் இருக்கு. நீங்க மத்திய கிழக்கு, மிடில் ஈஸ்ட், துபாயில் இப்படி இருக்கிற சார்ஜா, குவைத்தில் இந்த இடம்லாம் போனீங்கன்னா வந்தால் இந்த இந்த ஓமன் இங்கெல்லாம் இந்த நாடுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த பேரிச்சம்பழங்கள், இந்த பனைமரங்கள் இதெல்லாம் ஒரே ரகத்தை சார்ந்தது. அங்கே மனுஷன் வெளியே போயிட்டு உள்ளே வந்தால் இருக்கிற தண்ணீரை அப்படியே ஒரு செகண்டில் உறிஞ்சிடும். ஆனால் இந்த பனைமரம் எப்போதும் எப்படி இருக்கும்? மேலே பச்சை, காலை ஈரம், அவ்வளவு காஞ்சிருக்க இடத்துல நீங்கள் லைட்டாக சுரண்டி பாருங்க, ஒரு ஈரம் உள்ள இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆசீர்வாதம்னா? நல்லா கர்த்தர் என்ன நடத்துறாரு அப்படின்னா ஆசீர்வாதம்ன்றீங்க. தவறு. ஆசீர்வாதம் தெரியுமா அர்த்தம்? கீழானாலும் மேலானாலும், வாழ்வானாலும் சால்வானாலும், உலகமானாலும் நாசமானாலும் மோசமானாலும் அப்படிதான் பேசுறாரு பவுல். ஆமா, பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசோ மோசமோ எதுவும் அவருடைய அன்பை விட்டு என்ன செஞ்சிடாது. இதுதான் செழிப்பு. ஆமீன். வரமாட்டிருக்கு. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பார் அப்படின்னு சிரிக்கிறீங்க. பட்டினியா கடந்தாலும் நீங்க பனைமரம் மாதிரி கர்த்தர் உங்களை நடத்திக்கிட்டே இருப்பார். உங்க இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பீர்கள். எல்லா காலத்திலும் நன்றாய் இருப்போம். அல்லேலூயா. இதை யோபு இன்னும் அதிகமா சொல்றார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாங்க என்ன சொல்றாரு? ஆமா, அவர் இன்னும் ஆழத்துக்குள்ள இருக்கார். நம்ம அந்த ஆழத்துக்கு போவே இல்லை. பயமா இருக்கு சொல்றதுக்கு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்ட நான் தீமையை பெறணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? பண்ணவே மாட்டீங்க. அவர் ஆழத்துக்குள்ள போனார், அதனாலதான் ரெட்டிப்பான நன்மை. ஆமேன்னு சொல்லுங்கள. எல்லாம் இழந்துருச்சு, ஆனா ஆண்டவர் 2 மடங்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த செழிப்புனா பனைமரம் போல எல்லா சீசன் சொல்லுங்க, எல்லா சீசன்லயும் நான் எப்படி இருப்பேன்? கிறிஸ்துமஸ் வந்தா மட்டும் புது ட்ரெஸ் அல்ல, வார வாரம் புது ட்ரெஸ். அதனால வாங்குற காசு சம்பாதிச்சு போற ட்ரெஸ்ஸா வாங்கி அழிச்சிடாதீங்க. போடுற ட்ரெஸ்ஸை புதுசா போட்டுவாங்க. எனக்கு ஒரு அண்ணன் சொல்லுவார், அந்த அண்ணன் பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இங்கே நம்ம வந்து பிரசங்கம் பண்ணுவார். கிறிஸ்தவங்க சாப்பிட்டு உடுத்தியே கெட்டாங்களாம். எப்படி சாப்பிட்டு? நம்மளுக்கு பாருங்க கரெக்டா இந்த இந்த பைபாஸ் ரோட்ல இருக்கிற ஹோட்டலுக்கு பூரா இவங்க தான் போனி ஆக்குறவங்க. எல்லா பிரியாணி, KFC பாருங்க, பூரா கத்தரவனோடு கூட இருப்பாராங்க. கார் போய் நிற்கும். எங்கே போய் நிற்கும்? வேற KFCக்கு. நல்லா சாப்பிட்டு சம்பாத்தியத்தை பூரா அழிச்சிருவாங்க. உங்க சம்பாத்தியத்தை சேர்த்து வைங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, செழிப்புனா என்ன சொல்லுங்க பாப்போம். எல்லா காலத்துக்கும் சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருப்பது செழிப்பு. இது எப்படி தெரியுமா வரும்? அடுத்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்றார். இப்ப வாசிங்க, புரியும். வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 13 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். போன ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா இது நடக்குமா? விளங்குமான்னு சொல்ல வந்தேன். இது நடக்குமா? நீ எங்களையே சொல்ற, எங்களையே சொல்ற. இந்த ஆலயம் திறந்திருக்கு தினந்தோறும். கவனிங்க, நாட்டப்பட்டிருந்தா நீங்க தினந்தோறும் வரலாம். யாருக்காவது தப்பா நினைக்காதீங்க. இப்போ அண்ணன் இருக்கார், அதில் மற்ற மதத்தில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம். அவங்க டெய்லியும் காரில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க. கோயிலை பார்த்தோன்னே சொல்கிறாங்க, என்ன கோயிலை பார்த்த உடனே மற்ற கோயில் என்னங்க இப்படி முறைக்கிறீங்க? என்ன பண்ணுறாங்க? என்னது ஒரு பக்தி, அதை நான் குற்றப்படுத்தலை, அது அவங்க நம்பிக்கை. நீங்கள் உலகம் தோன்றுவதற்கு முன்னே உங்களை அழைச்சிட்டாரு, உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. நீங்கள் பாவிகளாக இருக்கும் போதே உங்களுக்கு ரத்தம் சிந்தினார். எப்போ? 1982 சிந்தினார். எனக்கு
நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் பாவத்துக்காக என்ன பண்ணாரு? ரத்தம் சிந்தினாரு. இந்த ஆலயத்துல நாட்டப்பட்டது கவனிங்களேன். இதுதான் இந்த இன்னைக்கு செய்தினுடைய மைய பகுதி. இந்த ஆலய பிரகாரங்களில, ஊழியத்துல, தேவனுடைய காரியத்துல யாரெல்லாம் முதன்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள செழிப்பு இருக்கும். ஆமா, வாயெல்லாம் அடைச்சு சொல்றீங்க. கவனிங்க, மறுபடியும் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆலயத்தை மேல, ஆலயம் என்றால் தேவன், இந்த கட்டடத்தை மட்டும் சொல்லல, அவரோட இணைஞ்சு, மறுபடியும் சொல்லுங்க, நான் அவருக்குள்ள, அவரு எனக்குள்ள. அவர் செடி, நான் கொடி. இந்த செடியும் கொடியும் வாரத்துக்கு ஒரு முறை வந்தா இந்த கொடிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்புறம் நாங்க வார வாரம் வந்து 3 பாட்டு பாடி ஊசி போட்டு அப்படியே புஷ் பண்ணி அப்புறம் 4வது பாட்டில் நிரப்புங்க தொண்டை பூரா அவுட் ஆகி நான் ஸ்கேல்ல மாத்தி பாட்டு பாடி அவர் அங்கிருந்து இன்னும் முறைச்சி, தெரியுமா உங்களுக்கு? அவர் பாப்பா நல்லா தானே பாடிட்டு இருந்தார் அண்ணன், இப்ப ஸ்கேல்ல நிக்கலையே. கத்தனா தானே செய்யும், ஏற்கனவே வெங்கல தொண்டை. கவனிங்களேன், ஆலயத்துல நாட்டப்பட்டு, யாருக்கு தெரியுமா செழிப்பு? யாருக்கு? ஆலயத்துல நாட்டப்பட்டு. இந்த பக்கமே வேலைக்கு போறீங்க, ஒரு உள்ள வந்து இந்த பக்கம் வந்து திறந்து மேலே வந்து ஒரு முட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரே வேலைக்கு போறேன், என் கூட வாங்க, எங்க சபை மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க, எங்க ஊழியர்களை பயன்படுத்துங்க, இந்த ஜெபம் 5 நிமிஷம் பண்ணா உங்களுக்குள்ள செழிப்பு வர்றது நிச்சயம். அல்லேலூயா. இதே பக்கம் தான் வியாபாரத்துக்கு போறீங்க. யாரு போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சைக்கிள்ல, பைக்கில், கார்ல ஆபீஸ்க்கு போறீங்க, வண்டி எடுக்கிறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை போனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க. இந்த இடப்பட்ட இந்த 6:30 நேரம், 6:30 நாள், நேற்று ராத்திரியோட சேர்த்து எத்தனை ஆச்சு? ஆமா, இந்த 6:30 நாள்ல ஆலயத்துக்குள்ள வர்றீங்களா? ஆலயத்துக்குள்ள வர்றீங்களா? யோசிங்க. எனக்கே வேலை இல்லை பிரதர், எத்தனை டீ கடையில் நின்று டீ குடிச்சிருக்கீங்க? எத்தனை இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த வாரத்தை செலவு பண்ணீங்க? நாங்கள் அப்படியே ஆஃபீஸ் போகிறோம் பிரதர், முடிஞ்ச உனக்கு நேராக பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடும் பிரதர். அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்களே பிரதர், என்னத்தை சாதிச்சிங்க பிரதர்? யோசிங்க. வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே இருந்து பிரச்சனை இன்னும் கூடுது. அந்த அம்மா 4 சொல்ல, நீங்கள் 10 சொல்ல, அப்புறம் அந்த அம்மா 15 சொல்ல, அப்புறம் நீங்கள் 25 சொல்ல. அதுக்கு ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா செழிப்பு. ஆலயத்தை பற்றி பேசும்போது அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. ஆனால் ஆண்டவர் கூட சூப்பராக வேலை செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? சங்கீதக்காரன் சொல்ற, அவன் ராஜாங்க. அவர் யார்? அவரு சமத்துவ இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு அவரை மாதிரி ஒரு ராஜா இல்லை. அந்த ராஜா சொல்றாரு, நான் ராஜ பாரத்தில் இருக்கிறத காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே. யோசிங்க, உங்க காலேஜுக்கு எவ்வளோ டைம் தர்றீங்க? கர்த்தருக்கு எவ்வளோ தர்றீங்க? உங்க ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு பண்ணிக்கணும், உங்க ஸ்கூல் கிளாஸஸ்க்கு. ஜூடா போறான்னா காலைல 7:30 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 மணி. ஒவ்வொரு ஆள் இப்போ ஏஞ்சல் இருக்கு, ஏஞ்சல் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன்? 8:30 போயிட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன்? 5. அதுக்காண்டி போகாமல் இருந்துடாது ஏஞ்சல், அவ்வளோதான் உங்கள் அம்மா. நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க. ஆலயத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க வராங்களா? உங்கள் பிள்ளைகளோட வந்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கா? ஜெபிக்க பழக்கம் இருக்கா? இந்த ஆலயத்துக்குள்ளே வியாபித்து இருக்கிறார். இங்கே பாருங்களேன், இந்த ஆலயத்தில் என் கூட நிறைய வாலிப தம்பிமார்கள் இங்கிருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சில காலங்கள் எடுத்து அவங்க உன்னதமான உயர்வான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதை நீங்கள் பார்ப்பீங்க. அதற்கு நான் சாட்சி. நான் பிறந்ததுலேருந்து ஆலயத்திலே கடந்தவன். இன்னைக்கு நான் சும்மா அவங்களோட பேசலை, அனுபவத்தோடு சொல்கிறேன். ஆலயத்தில் கடந்தேன். சபை என் கையில் ஒரு காணிக்கை வந்துருச்சானா அந்த காணிக்கையை சபைக்கு செலவு பண்ணாமல் எனக்கு தூக்கம் வராது. அதுக்குள்ளேயும் 10 ஆட் பண்ணிடுவேன். எப்படி செலவு பண்ணுவேன்? 20,000 வந்தால் 35,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிடுவேன். மிச்சம் 15,000 அங்கிட்டு இங்கிட்டு உருட்டி சபை
தேவன் தங்கும் ஆலயம், தேவன் அசைவாடும் இடம். இது தேவனுக்கு உச்சிதமானது, உன்னதமானது. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிங்களேன், யோவேல் 3ஆம் அதிகாரம் எடுங்க பார்ப்போம். எல்லாரும் ஸ்கிரீன்ல வாசிக்கலாம். இந்த செழிப்பு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வசனம் உங்களோட பேசும். நான் பேசுறதை காட்டிலும் வசனம் உங்க கூட பேசும். 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டீங்களா? யோவேல் எடுத்துட்டீங்களா? 3ஆம் அதிகாரம் போடுங்க பார்ப்போம். 18 ஸ்கிரீன்ல போடுங்க. 18 போடுங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் வாசிக்க போறோம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும், மலைகள் பாலாய். அக்காலத்தில் யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். வேகமா ஓடுது. இப்ப வாசிங்க. ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்திம் என்னும் பள்ளத்தாக்கை. இப்ப ஆசீர்வாதம், செழிப்பு எங்கிருந்து ஓடுது? நீங்க எங்க இருந்து ஆசீர்வாதம்? நான் நாட்டப்பட்டவனா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சொல்லுங்க. பாக்கியவன். அடுத்து 3ஆம் வசனம் வாசிங்க. நீர்க்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்டு. நீர்க்கால் ஓரமாய் சொல்லுங்க மறுபடியும். எங்கிருந்து புறப்படுகிறது இந்த நீர்? சத்தமா சொல்லுங்க. நீங்க எங்க நாட்டப்பட்டு இருக்கிறீங்க? 7 நாளும் ஆலயத்திலையா? குமாரு, ஆலயத்திலையா? நான் கேட்கறது 10 நிமிஷம். நீங்க வேலைக்கு போற டைம்ல காலையிலயோ சாயங்காலமோ 10 நிமிஷம் முன்னாடி பலிபீடத்தில் வந்து நீங்க அடுத்து இந்த 7வது மாதத்தை முடிக்க போறோம். இந்த வருஷத்தை நிறைவு செய்யறதுக்குள்ளேயும் நீங்க வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அதிசயங்களை அனுபவிப்பீங்க, சாட்சி சொல்லுவீங்க. குடும்பமா வாங்க. குடும்பமா நான் டெய்லியும் வரவா? வாரத்துக்கு ஒரு முறை வாங்க. ஒரு அரை மணி நேரம் இந்த மேடையில் இந்த பலிபீடத்தில் நின்று நீர் இங்கே வாசம் பண்ணுகிறீர். இங்கிருந்து நீர் ஊற்று புறப்படுகிறது. ஆலய பிரகாரங்களை நான் வந்திருக்கிறேன். உங்க குடும்பமா வந்து இதை கூட்டுங்க. குடும்பமா வந்து இதை சுத்தம் பண்ணுங்க. ஹலோ, அப்படியே வர வேண்டியது, அப்படியே உட்கார வேண்டியது, அப்படியே போட வேண்டியது, அப்படியே போக வேண்டியது. இது மாறணும். இந்த ஆலயத்தின் மேல நீங்க கரிசனையா இருப்பீங்கன்னா உங்க மேல ஆண்டவர் அவ்வளவு பிரியமா இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புரியுதான்னு கேளுங்க. புரியுதா? புரியுதா? அல்ல, புரியுதான்னு கேளுங்க, அப்புறம் புரியுதா அப்படின்னு கேளுங்க. கேளுங்க பாப்போம். ஆலயத்தில் நாட்டப்பட்டு எங்க செழிப்பு இருக்கு? இப்ப எங்க நீரூற்று புறப்படுகிறது? நாங்க வீட்டிலே ஜெபம் பண்றோமே. எங்க உங்க வீட்டில் ஜெபம் பண்றதே நான் பேசல. இங்க நாட்டப்பட்டாதான் அங்க ஜெபம் வரும். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை குடும்பமாய், அடுத்து வருகிற மீதி இருக்கிற மாதங்களிலே ஹல்லேலூயா வாரத்துக்கு ஒரு முறை. பெரியவங்க, வேலைக்கு போறவங்க, பைக் வச்சிருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க, தேவனுக்கு நீங்க ஊழியம் செய்வீங்கன்னா நீங்க செழிப்பானவர்கள். ஹல்லேலூயா. வாசிங்க பாப்போம். என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. என்னோட கூட சேர்ந்து 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். குரலிலே சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமா மாறணும். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஆண்டவரையும் பாடாம எல்லாரும் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா பிரயோஜனமான பாத்திரம் அல்ல. உள்ள வரும்பொழுதே துதி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உள்ள வரும்போதே பாடல் இருக்கணும். உள்ள வரும்போதே ஆனந்தம் இருக்க வேண்டும். உள்ள வரும்போதே எனக்கு குறை இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையிலையே குறையிலையே என் கர்த்தர், குறையிலையே குறையிலையே
சொல்லுங்க. மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர். இந்த பாட்டே பிரசங்கம் தான். இந்த 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 சத்தியத்திற்கான ஏற்ற பாடல். என் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால மிகுந்த ஆனந்த சந்தோஷம். எனக்கு என்ன இல்லை, குறை இல்லை. இதுதாங்க ஆசீர்வாதமான வாழ்வு. அடுத்த கவி ஆத்துமா தேற்றுகிறார். அழகா பாடியிருக்கிறார் ஃபாதர் அப்பா. ஒவ்வொரு பாடலும் வசனங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்துக்கு பங்கு என்ன தெரியுமா? நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரயோஜனம் சொல்லுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கணும் சொல்லுங்க. எதற்குமே பயன்படலைன்னா அது எதுக்கு எங்க போர்த்துக்கு போடணும்? வசனத்தின்படி நீங்களும் நானும் பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். உங்க பணம், உங்க உடல், உங்க பேச்சு, உங்க சாட்சி, உங்க ஜெபம், உங்க உழைப்பு பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். நேற்று உபவாச கூட்டம் அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்துச்சு. அநேகர் வந்தீங்க. வேலைக்கு போனவங்க பிரச்சனை இல்லை. ஆனா வேலைக்கே போகாம ஆண்டவரை தேடாம இருந்தீங்கன்னா எப்படி நீங்க பிரயோஜனம் உள்ள ஆளாய் மாற முடியும்? யோசிங்க. தேவனை தேட 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 உங்களை அழகுபடுத்துகிறார். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்வுக்கா ஆண்டவர் நம்மளை அழைச்சார். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை தந்தேன்னு சொல்றார் தீமோத்தேயுல. உண்மை உள்ளவன். இந்த பிரயோஜனம் உள்ள வாழ்க்கைக்கு நீங்க உண்மை உள்ள ஆளுன்னு கர்த்தர் உங்களை நம்புறார், ஆசீர்வதிப்பதற்காக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா தான் சொல்லுங்களேன். இப்போ ஒரு வசந்த வாசிங்க. பிரயோஜனத்தை குறித்து யோபு என்ன சொல்றார்? யோபு 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபு என்ன சொல்றாரு வாசிங்க பாப்போம். எடுத்துக்கொள்ளுங்க. யோபு 22:2 போட்டீங்களா? யோபு என்ன சொல்றாரு பாருங்களேன். ஒரு மனுஷன் விவேகியா இருந்தோம். கவனிங்க, இப்ப கவனிங்க, எல்லாரும் கவனிங்களேன். இப்ப நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? நான் படிச்சுட்டேன். என்னது? நான் படிச்சுட்டேன், எனக்கு மூளை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு. கவனிங்க, எல்லாமே அவர் பார்வையில் குப்பை, ஒண்ணுமே கிடையாது. பவுல மாதிரி ஒரு ஆளே கிடையாது. என்ன சொல்றாரு? நான் விவேகமாய் இருந்து தனக்குத்தானே பிரயோஜனமாய் இருக்கிறதுனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? உங்க சம்பளமும் யூஸ் இல்லை, நீங்களும் யூஸ் இல்லை. யோபு எப்பயும் எழுதி வச்சுட்டார். முதல் புஸ்தகம் எப்படி எழுதுறாரு பாருங்க. மறுபடியும் வாசிங்க. ஒரு மனுஷன் விவேகியா இருந்து, ஒரு மனுஷன் நல்லா படிச்சு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறது. வாசிங்களேன். தனக்குத்தானே பிரயோஜனமாய் இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சு வீடு வீடா கட்டி அப்படியே சொத்தை ஃபுல்லா சேர்த்து புல்லட்டு, காரு, பைக்கு என்னென்னமோ வாங்கி வச்சு அவனுக்கே அவன் வச்சிருப்பான்னா அதுல என்ன யூஸ்ன்றார்? நீங்களே நானும் தேவனுக்கு பயன்படுத்தப்படணும். உங்க வேலை, உங்க கம்பெனிலேயே நீங்க ஆண்டவருக்கு பயன்படுத்தப்படணும். நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கு பயன்படுத்தப்படணும். நீங்க எங்க குடியிருக்கிறீங்களோ அந்த குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். உங்க ஜெபம் அந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்தும். கர்த்தர் கிரியை செய்கிறவர், செய்வார் அல்ல, கிரியை செய்கிறவர். எங்க ஏரியாவில் அவ்வளவுதான், பூரா மோசமா. ஏன் பேசுறீங்க? உங்க தெருவுக்குள்ள, உங்க காம்பவுண்டுக்குள்ள, உங்க குடியிருப்புகளுக்குள்ள, உங்க வீட்டு கீழ் வீட்டுல, மேல் வீட்டுல குடியிருக்கிறவங்க தேவனுடைய வல்லமையை உங்கள் மூலமாய் உணர்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்பது ஆசீர்வாதத்துக்கான அறிகுறி. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஒரே ஒரு நபரை காமிக்கிறேன், எவ்வளவு பிரயோஜனமா இருந்தான்னு பாருங்க. இங்க வாஸ்தவமே அவனுக்கே நல்ல விவேகியா இருந்து தனக்குத்தானே என்ன செஞ்சிருக்கிறார் அவரு? எல்லாத்தையுமே சம்பாரிச்சு தானே சாப்பிட்டுக்கிறது, தானே குளிச்சுக்கிறது, தானே எல்லாத்தையும் வச்சுக்கிறது. வேற யாருக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது சொல்லுவாங்க பாருங்க, காக்கா கூட செய்ய மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எச்ச கையில. ஆமா, அது நல்லா ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அப்புறம் போ காக்கான்றது. அவனிக்க எதுக்கு யூஸ்? எதுக்குமே யூஸ் இல்லை. பக்கத்து பஸ் நீங்க பயன்படுத்தப்படணும். அதுதான் ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க.
உங்கள் பொண்ணு நல்லா பாடுதா, கோயருக்கு அனுப்பி வைங்க, பயன்படுத்துகிறார். உங்கள் பையன் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கானா, சர்ச்சில் இருக்கிற மினிஸ்ட்ரி, ஹெல்பிங் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புங்க, தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கட்டும். அல்லேலூயா. உயர்த்தப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஆசீர்வாதத்தை, செழிப்பை அப்படிப்பட்ட தம்பி தங்கச்சிகள் பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே போட்டு திணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. சாப்பிட்றா, காலைல சாப்பாடு, மதியம் சாப்பாடு, சாயங்காலம் சாப்பாடு, அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் ஒரு ட்ரிங்க்கு. என்ன செய்ய போறாங்க? அவன் ஆப்பிரிக்கா, இந்தியாவில் ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாமல் மண்ணை சாப்பிடுகிற லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த இந்தியாவில் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிறாங்க, உங்கள் தெருவில் இருக்கிறாங்க. உங்கள் சாப்பாட்டில் 2-3 கட் பண்ணி அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தையால கையிலால் கொடுக்க வைங்க. புரோஜனம் உள்ளவர்களாய் மாறுங்கள். சத்தம் வரமாட்டிருக்கு. அல்லேலூயா. உங்கள் சாப்பாட்டில் 2 சாப்பாடு கட் பண்ணுங்க, தப்பே இல்லை. இவ்வளோ தாண்டா இன்னைக்கு ஸ்நாக்ஸு, உன் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுறா, வாடா என் கூட வா. ரோட்டில் நின்றுட்டு இருப்பான் ஒரு பையன், அவன் அப்படியே கடையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனை தட்டி நிப்பாட்டி காரை விட்டு இறங்கி, இந்தாப்பா உனக்கு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு. இயேசுவை அறியாதவர்கள் அநேக இடங்களிலே பொதுமக்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறார்கள். நீங்க என்ன பிரயோஜனமா இருக்கிறீங்க? உங்க படிப்பு எப்படி பிரயோஜனமா இருக்கிறது அடுத்தவங்களுக்கு? உங்க உழைப்பு எப்படி பிரயோஜனமா இருக்கிறது? உங்க வீடு, ஆண்டவர் சொந்த வீட்டை கொடுத்தாரு, எப்படி பிரயோஜனமா இருக்கிறது? இந்த மனிதன் யோபு அழகா எழுதுகிறார். தனக்குத்தானே சம்பாதிச்சு சாப்பிட்டு அதனால என்ன பிரயோஜனம்? நீங்க உங்க மனைவி பிள்ளைக்கு அதுக்காக அழைச்சார். இந்த முழு உலகத்தை உங்களை நம்பிதான், இந்த சுவிசேஷத்தை உங்களை நம்பிதான் விட்டு போயிருக்கிறார். இதுதான் செழிப்பு. இந்த சுவிசேஷத்தை சுமப்பதுதான் ஆசீர்வாதம். இந்த சுவிசேஷ அநேகருக்கு சொல்லுவது ஆசீர்வாதம். இயேசு ஜீவிக்கிறார் என்று தெருக்களிலே பிரசங்கம் பண்ணுவது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை குறித்து சொல்ல ஆள் இல்லை, கேட்க ஆள் இருக்கிறீங்க, இவரை சொல்லுவதற்கு ஆள் இல்லை. டிராக்ஸ் கொடுக்கலாம், ஜெபம் பண்ணலாம், தெருவில் நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். எத்தனை விதமான இழப்புகள் தெருவில். உங்க தெருவில் யாராவது ஒருத்தவங்க திடீர்னு மறிச்சிட்டாங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு வாரம் கழிச்சு நீங்களும் உங்க கணவரும் வீட்டோட குடும்பமா போய் அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க. எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், புரோஜனமா இருக்க பழகுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். கண்டும் காணாமல் ஓடுவதற்கல்ல. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை, நியாய தீர்ப்பை, ஆசீர்வாதங்களை அவர் கொண்டு வரப்போகிறார். நீங்களும் நானும் அவருக்கு பிரியமானவர்களாக நடக்கிறது தான் செழிப்பு, ஆசீர்வாதம். அவருக்கு பிரியமா நடந்தீங்கன்னா உங்க பாக்கெட்ல சாதாரணமா அள்ளி விதைப்பீங்க. அவருக்கு பிரியமா நடந்தீங்கன்னா. அவருக்கு பிரியமா நடக்காதனால தான் காணிக்க போடும்போது கூட சிரிப்பு வர மாட்டிருக்கு. அதை தான் போன 3 வாரம் பேசணும். ஆனால் அவரோட நீங்க அவரோட இருப்பீங்கன்னா உங்களுக்கு உரியவதெல்லாம் அவருக்கு உரியவைகள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிக்கிறவங்க கூட சேர்ந்து நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியானா நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. கவனிங்க. நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்ட போது, சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை, இவன் நல்ல ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறவன். சத்தமா சொல்லுங்க. சத்தம் வரமாட்டிருக்கேன். கவனிங்கள. நான் இப்ப சுப்பு ஹோட்டல்ல வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். 11 மணி 11:30 மணிக்கு மேல அங்க வந்திருக்கிற எல்லாம் மிச்சமான கொஞ்சம் இருக்கு பாருங்க, எல்லாம் உணவு டேஸ்டா பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாரும் முடிஞ்ச பிறகு அந்த சாப்பாடு யாருக்கு? வேலை செய்யற எனக்கு. சுப்பு ஹோட்டலில் நான் வேலை செய்யும் போது எனக்கு அவ்வளோ ஆசீர்வாதம்னா, இந்த நெகேமியா ராஜா அரண்மனையில் இருந்தவன். எங்க இருந்தவன்? ராஜா மாதிரியே ட்ரெஸ் பண்ண. வேற ஒன்றும் இல்லைங்க, தப்பா அடிக்கக்கூடாது. எப்படி சொன்னா, எப்படி சொல்லுவீங்க, எம்எல்ஏ கூட வண்டி ஓட்டுவார். என்ன ஓட்டுவார் அவர்? யார் அவர்? ஓட்டுநர். எம்எல்ஏ காட்டிலும் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எம்எல்ஏ கூட பார்த்துடலாம், இவரை பிடிக்க முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், சொத்துக்களை குமிக்கிற உலகத்துக்குள்ள இருக்கிறோம். இவன் ராஜா அரண்மனையிலே இருக்கிறவன். 3ஆம் வருஷத்தை வாசிங்க. அவனை தேடி சில பேர் வராங்க. எல்லாரும் வாசிக்கலாமா? 3 வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மிந்தி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும்
அனுபவிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க சாப்பிடுற மாதிரி 3 நேரம் திருப்தியான சாப்பாடை சாப்பிடுகிற ஜனங்கள் இந்த தேசத்துல ரொம்ப கம்மி. ஒவ்வொரு முறையும் நீங்க சாப்பிடும் பொழுது அவங்கள நினைவு கூறணும். இதுதான் பிரயோஜனம். அல்லேலூயா. இவனுக்கு செய்தி வருகிறது, தீங்கு அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமா. ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி வருது. சொந்தக்காரங்களாம் மோசமா இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தெருவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க படிக்கல, வாலிப பிள்ளைகளுக்கு சேதம். தெரியுமா உங்களுக்கு? வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகம். இந்த உலகத்துல உங்க ஜெபம் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3 நாளுக்கு முன்னாடி, தப்பா நினைக்காதீங்க, 3 நாளுக்கு முன்னாடி ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு தகப்பன் 7 வயது கொண்ட தன்னுடைய மகளை 3 இன்ச்சு அளவுக்கு கழுத்தை வச்சு அறுத்து கொண்டுட்டார். தான் தகப்பன் தான் மகளை, நியூஸ் வேணா நான் அனுப்புறேன், பாலிமர்ல பாருங்க. அந்த சகோதரி தலையில அடிச்சுக்கிட்டு இப்படி சைக்கோ மாதிரி என் பிள்ளைய கொண்டுட்டாரே. அப்படிப்பட்ட உலகம். இந்த செய்தியை பார்க்கிற நீங்க போய் கூட நீங்களும் சொல்லல, எத்தனை பேர் தெரப்பில் ஜெபிக்கிறீங்க? ஹலோ, நான் அதை கேட்ட உடனே என்ன செய்ய ஆண்டவரே, நான் என்ன செய்ய? இன்னைக்கு எத்தனை இடத்துல போதை பொருட்கள், நீங்க தட்டி கேட்காதனால போதை பொருட்கள் தெருவுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கண்டுக்காம போயிட்டோம். நான் ஒரு முறை வரும்போது யூனிஃபார்மோட ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க, பயங்கரமா ஸ்போக் பண்ணிட்டு நேராக போய் அங்கே நின்றேன். இன்னொரு முறை இந்த பக்கம் யூனிஃபார்மோட இந்த வயசுல பார்த்தேன், நான் போலீஸ் ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே இல்லை அவங்க. நீங்க கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம, எனக்கு என்னங்க அது அவங்க பிள்ளை, அவங்க பையன், அவங்க தெரு, அவங்க சொந்தக்காரவங்க, அதனாலதான் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார்? நீங்க கேட்கறதுனால உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்டு எனக்கு இதுக்கு வம்பு. நீங்க நிக்கலனா யாரு நிப்பா? நீங்க பேசலனா யாரு பேசுவா? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய்? போதையில குடித்து வண்டியை ஓட்டி உளுந்து குடும்பமே நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த நெகேமியா கேள்விப்படுகிறான். இந்த நெகேமியா கேள்விப்படுகிற போல இந்த காலையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை குறித்து உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் செய்த செயல், இந்த நெகேமியா செய்த செயல் வாசித்து நிறைவு செய்வோம். 4வது வசனத்தை வாசிங்க பாப்பா, கூட சேர்ந்து வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. என்ன பண்ணாரு? இப்ப கேட்ட உடனே, இப்ப இவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்க ஆசீர்வாதத்தை குறித்து. அந்த ஆசீர்வாதம் ஆலயத்திலிருந்து நதியாய் புறப்படுகிறது. நீங்க ஜெபிக்க வரும் பொழுது உங்களுக்கு ஜெபம் பண்ணாம இந்த தேசத்துக்காக சபையில ஜெபம் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்கிறது, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஜெபம் நடக்கிறது. நீங்க வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஒரு வேலையும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள இந்த ஏக்கம், ஆசீர்வாதத்தின் ஏக்கம், நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்க சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் உங்களுக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் ராஜா அரண்மனையில சந்தோஷமா இருந்திருக்கலாம், அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனால் கேள்விப்பட்ட உடனே உட்கார்ந்து அழுது. சொல்லுங்க, உட்கார்ந்து அழுகுறான். இன்னைக்கு இந்தியாவுக்காக ஜெபிக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும், என் பிள்ளைய பாரு, என் வீட்டுக்கார பாரு. இதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. உங்களை உலகம் தோன்றுவதற்கு முன்பவே உங்களை ஆசீர்வதிக்கணும் தான் அவர் முன் குறிச்சிருக்கிறார். நீங்க அவருக்காய் நிக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். சத்தம் வர மாட்டிருக்கு. யாருக்காக நிக்கணும்? அவருக்காக நிக்கணும், அவருக்காக கொடுக்கணும், அவருக்காக ஓடணும். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அவருக்காக ஓட? இந்த வாழ்க்கை கொஞ்சம் நான் இத்தனை வருஷம், 50 வருஷம் உங்களை வாழ வச்சிருக்கிறார், 60 வயசு வரைக்கும் உங்களை வாழ வைத்திருக்கிறார், 75 வயது வரைக்கும் நடத்தி இருக்கிறார் உங்களை. இந்த தேவனுக்கு நீங்க எதை கைமாறாய் அந்த ஆண்டவருக்கு எதை செய்ய போறீர்கள்? தரப்பில் நின்று, ஆண்டவரே இந்த இந்தியாவை ரட்சியும், இந்த மதுரையை ரட்சியும், இந்த பாவ பழக்கம் எங்க பட்டணத்தை விட்டு மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுது. அடுத்து பாருங்க, சில நாளாய் துக்கித்து. ஆமா, உபவாசித்து அடுத்து வருது, சில நாளாய் துக்கித்து. சில நாள், எத்தனை நாளும் போடலங்க, சில நாள். அந்த சில நாள் துக்கம் ராஜாவை அசைச்சிருச்சு. சொல்லுங்க,
கவனிங்களேன், நீங்க துக்கத்தோட உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா பரலோகம் உடனே அதுக்காண்டி போய் அழுதுகிட்டு ரெட்டு உடுத்தி சாக்க மாட்டிக்கிட்டு அதை கேட்கல. நான் உண்மையான துக்கம் பெருமூச்சு சொன்னா அவங்க பெருமூச்சை நான் பார்த்து கேட்கவே கேட்கு ஆல் அவுட்டுகள் நிமித்தம் அவங்க படுகிற பாடு என்னால சகிக்க முடியல. மோசே நீ போ, முச்சடியிலே ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நாளாய் துக்கித்து அடுத்து உபவாசித்து, என்னது உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அரண்மனையில் இருக்கிறவங்க 3 நேரம் இல்லை 24 மணி நேரமும் நல்லா படுத்துக்கிட்டே ஒரு ஸ்ட்ராவை உள்ள கொடுத்துட்டு ராஜா அங்கிட்டு குடிச்சாருன்னா இவன் எங்கிட்டு குடிக்கலாம். ராஜா எவ்வளோதான் குடிப்பாங்க, ராஜாக்கள் எவ்வளோ கொடுப்பாங்க. ஆமாம், நல்லா எல்லாத்தையும் கொடுத்துட்டுமா தலைவர் என்ன செய்யலாம், எல்லா சரக்கையும் அடிச்சிடலாம், வித்துடலாம், காசு பார்க்கலாம், அவன் பாதி பாதியாக வீட்டுக்கு கொடுத்து விடலாம், பக்கத்தில் ஒரு பலசர கடை வைக்கலாம். ஆனால் அவன் சில நாளாய் அழுது துக்கித்து உபவாசித்து பரலோக தேவனை நோக்கி மன்றாடினான். உங்க ஜெபம் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, உங்க வீட்டுக்கு மாத்திரமல்ல தேசத்திற்கு. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், கொடூரமான காலத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். உறுதியற்ற காலம், நம்பிக்கை அற்ற ஒரு காலம். இந்த காலத்துல நம்பிக்கை உள்ள தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறார். ஆசீர்வாதம் செழிப்பென தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு அவருக்கு புரோஜனமா இருப்பது ஆசீர்வாதம். இப்ப புரியுதா ஆசீர்வாதம் என்னன்னு? யாருக்கு புரோஜனமா இருக்கணும்? படைச்சவருக்கு கொடுத்தவருக்கு புரோஜனமா இருக்கணும். சொல்லுங்க, படைச்சவருக்கு. ஏன்னா சாப்பாடு போடுறவருக்கு. ஏங்க, ஒரு வீட்டில் வளர்க்குற பிராணி இருக்கு. நான் தெருவில் அங்கேருந்து வருவேன், காரு வந்த உடனே என்னை காரை விட்டு இறங்க விடாது, சுற்றி சுற்றி. ஏன்னா நான் தொட்டு விளையாட மாட்டேன், சுற்றி சுற்றி வரும். அப்படி நான் திட்டுனாலும் சரி, இல்லை போன்னு சொன்னாலும் சரி, போயிட்டு திருப்பி வந்துடும். ஒரு 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 5 அறிவு உள்ளது. ஏதோ மிச்சம் போன உணவை போடுகிறதுக்கு அது அவ்வளவு நன்றி உள்ளதாக இருக்கிறது. 24 மணி நேரமும் தூங்காமல் உறங்காமல் உங்களையே காத்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நீங்க புரோஜனமா இல்லைன்னா அவர் இருதயம் எவ்வளோ வலிக்கும். கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். இந்த 6 நாள் எவ்வளோ வேலை செய்கிறோம். இந்த 6 நாளில் நீங்கள் அவருக்கு புரோஜனமாக இருப்பீங்கன்னா அதுதான் செழிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். இயேசு ராஜா. சுவிசேஷ ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நீங்க பேசுங்க. ஆண்டவர் இன்னொரு முறை சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் இசையா சுமையாக மாற வேண்டும். என் ஜீவனாக்கள் ஜபவீர கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசையா, உங்களுக்கு புரோஜனம் உள்ள மனிதனாய் என்னை மாற்றுங்க, உமக்கு புரோஜனம் உள்ள ஒரு மனுஷியாய் மாற்றுங்க. உங்கள்கிட்ட இருந்து எவ்வளவோ பெற்று கொண்டிருக்கிறேனே. ஒப்பு கொடுக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஏசையா. தேங்க்யூ அப்பா. ராகபஹு ஷேகமலரா ஏ மகதுரலரா லேக்ரபகதரகலரா. இந்த சபை மக்கள் உங்களுக்கு புரோஜனமாய் மாறட்டும். இது உங்க பிள்ளைங்க. நீங்க சிலுவையில் இவங்களுக்காய் ரத்தம் சிந்தின்னு ஆராதனை. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே இவர்களை பெயர் சொல்லி அழைச்சிங்க, பிரயோஜனமாக்குங்க. Let them be useful for your almighty work. Thank you Abba. Thank you Jesus. Mara sakadura Yesaya. Anbare ura mahadula rakashakadalara
ஆவியா இயேசுயா அன்பர் போதும். கவனிங்களேன், ராஜா அவனை பார்த்து கேட்கிறாரு 2வது அதிகாரத்தில், ஏன்டா ஏன் துக்கமா இருக்கிற? அப்ப இவன் காரியத்தெல்லாம் சொல்றான். சொல்லிட்டு அவன் வார்த்தை சொல்ற வார்த்தை நான் வாசிக்க, நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி? எங்க 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 மக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, எங்க மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற மதில் இடிஞ்சிருச்சு, அழிக்கப்பட்டு தீக்கரே ஆயிருச்சு, நான் மட்டும் இங்க சாப்பிட்டு இருக்க முடியுமா ராஜாவே? துக்க முகமா நான் இல்லாம இருப்பது எப்படி? இதை சொல்லிட்டு சொல்றான், இந்த அரண்மனை எனக்கு வேண்டாம். என்ன சொல்றான்? இந்த அரண்மனை வேண்டாம். நான் வாசிக்கிறேன், கவனிங்களேன். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி பகுதி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. நீர் அனுப்ப வேண்டி கொள்கிறேன் என்று சொல்லி கடைசி எழுதுகிறான். அவர்களுக்கு கடிதங்களை கொடுத்து கடைசி எழுதப்பட்டிருக்கிறது. அங்க அழகா எழுதுகிறான், அழகா சொல்லுகிறேன், இன்னும் நீங்க அனுப்புங்க, இன்னும் என்ன செய்யுங்க, நான் போனோம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். மூன்றாவது வசனத்துடைய கடைசி பகுதி, 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூத தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்திலே உட்கார விரும்பல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தப்பு பண்றோம், ஒண்ணுமே இல்லாம நம்ம தூக்குனார், சைக்கிள் கூட கிடையாது, அப்புறம் சைக்கிள் கொடுத்தார், அப்புறம் பைக்கு கொடுத்தார், அப்புறம் காரு கொடுத்தார், அப்புறம் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன ஆகுதுன்னா, அந்த ஆசீர்வாதத்தில் உட்காந்துடுறோம். உட்காந்துட்டோமா இல்லையா? யோசிங்க, உட்காந்துட்டோமா இல்லையா? நான் சொல்ல முடியும், உட்காந்துட்டோம். அந்த காலத்தில் ஐயாட்ட ஒரே ஒரு பைக் இருக்கும். அந்த பைக்கில் பின்னாடி நாங்கள் 20 சைக்கிள் 25 சைக்கிளில் பாசிங்கா போகிறோம், அப்படியே வலசை, அடுத்து அங்கே போய் குமாரத்துக்கு உள்ள கிராமம் பொதும்பு, இங்கெல்லாம் போய் தேவனை சொல்லுவோம். இன்னைக்கு எல்லாமே இருக்கு. கறியை வாங்கிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுறோம். ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துட்டோமா உட்காரலையா? சொல்லுங்க, ஏன் பேச மாட்டிருக்கீங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டோம், எல்லாமே வந்துருச்சு. அன்னைக்கு எதுவுமே இல்லை, அன்னைக்கு ஓடணும்னு தோணுச்சு. இன்னைக்கு ஓடுவதற்கு எல்லாமே உபகாரங்கள் இருக்கிறது, ஆனால் ஓடல, போகல, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு என்ன செய்யறோம்? இன்னையும் சேர்த்துக் கொள்கிறேன், இதுக்கு விதிவிலக்கா இல்லை, இன்னையும் சேர்த்துக் கொள்கிறேன். ஆண்டு நமக்குள்ள உணர்வுள்ள இறுதியை தருவாராக. இந்த சுவிசேஷத்திற்காய் இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உழைக்கணும்ன்ற ஒரு ஏக்கத்தை சபைக்கு எனக்கு உங்களுக்கு தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லாத போது அப்படி ஓடணும். இன்னைக்கு எல்லாமே இருக்கு, உட்கார்ந்துட்டோம். இவனுக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு வேண்டாம், என்ன அனுப்புங்க, நான் போகணும், நான் போய் எங்க தேசத்துக்கு போகணும், அங்க போய் நான் அந்த மதிலை கட்டணும். பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்பது ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசியிருக்கிறார்? எத்தனை பேர் தொடப்பட்டிருக்கிறீங்க? நீங்க புறப்பட்டு போகலாம், உங்களுக்கு சபை தடையா இல்லை. எங்கனாலும் கிளம்பி போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம், சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாம். இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள அநேகரை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நடத்த வேண்டியது உங்க மேல, என் மேல விழுந்த கடமை. இந்த தேவன் நல்லவர் என்பதை ருசிக்கிற நீங்களும் நானும் அநேகருக்கு நல்லவர் என்று சொல்லாமல் இருக்கக்கூடாது, சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னொரு நதியை சொல்லி நான் நிரப்ப முடிக்கிறேன். சபையிலிருந்து ஓடின ஒரு நதி, இன்னொரு நதி. வாசிக்கலாம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க நிறைவு செய்வோம். அறிவிப்புக்கு ஆயத்தமாகுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி. சொல்லுங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்னும் போது ஒரு நதி. ஒரு நதி போய் எத்தனை நதியா மாறுது? 4ஆ மாறுது. நீங்க ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்க 4 திசையிலும் பரவணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே குண்டாஞ்சட்டிக்குள்ளே என்ன செய்யறது? இதுக்குள்ளே ஓடாம 4 திசையிலும் ஒரு நதி புறப்பட்டு வந்து அது 4 பக்கமும் போய் பாய்ந்து அந்த ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ணுச்சான்? அடுத்த வருஷத்தை வாசிங்க, என்ன செஞ்சு வாசிங்க பார்ப்போம். 11 வாசிங்க. தேங்க்யூ, சீக்கிரமா போடுங்க பார்ப்போம். லேப்டாப் புதுசாக வாங்கி தரணுமா?
அவர்தான் எனக்கு கோரிக்கை வச்சிருக்கிறார். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்டக் ஆகுதுண்ணே. ரைட், வாசிக்க பார்ப்போம். அடுத்து வாசிங்க 11. நீங்க பைபிள் எடுத்தவங்க வாசிக்க பார்ப்போம். அந்த தேசத்தில் என்ன தந்ததா? 12 வாசிங்க. 12. அந்த தேசத்தில் பொன் என்ன வந்துச்சு? பொன். பொன் நல்லது. அடுத்து அவ்விடத்திலே பிரஷியஸ் விலையேறப்பட்ட கற்கள் வந்தது. ஒரு சொல்லுங்க பாவம். உங்களுக்குள்ள இந்த ஆசீர்வாதம் உள்ள நுழையணும்னா நீங்க ஒரு நதி அல்ல, 4 திசையிலும், இன்சைட் அண்ட் அவுட் சைட். சொல்லுங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் உள்ளேயும் வெளியேயும் நான் எப்படி இருப்பேன்? ஆமா, சுகமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அது சொல்லுது. அந்த நதி புறப்பட்டு போய் தங்கத்தை விளைவிச்சுச்சான், பொன். அடுத்து விலையேறப்பட்ட கற்கள். இந்த 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 தண்ணீர் அப்படி எங்க வருதோ அங்க பரிசுத்த ஆவியானவரை முன்குறிக்கிறது. அங்க பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கிறது. நீங்க எப்பெல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறீங்களோ அப்போ உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு பொன்னை காட்டிலும் விலையேறப்பட்டது உங்க விசுவாசம். பரிசுத்த ஆவியில நிரப்பும் பொழுது உங்க விசுவாசம் அதிகரிக்கிறது. அதன் மூலமாய் ஆசீர்வாதம் சுகம் வருகிறது. ஹல்லேலூயா. இதுதான் பேதுரு எழுதுகிறார். ஆமா, அழிந்து போகிற இந்த பொண்ணை அக்கினினால எப்படி சுட்டு எரிஞ்சு அது சுத்த பொண்ணை ஆக்குறாங்களோ அதை காட்டிலும் உங்க விசுவாசம் விலையேறப்பட்டது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிரப்பும் பொழுது உங்க விசுவாசம் பொன் வெள்ளியை காட்டிலும் விலையேறப்பட்டதா இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. என்ன படுகிறோம்? மாற்றப்படுகிறோம். அடுத்து வாசிங்க பாப்போம். என்னன்னா உங்களுடைய உங்க கேரக்டரே மாறிடுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. Thank you Jesus. Hallelujah. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்னவா இருக்கு? அங்க பாத்தீங்கன்னா தண்ணி புறப்பட்டு வரும்பொழுது விலையேறப்பட்ட கற்கள், அது இயற்கையில வந்தது. இது பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது உங்க இருதயம் எப்படி ஆகுதா? சாந்தமா ஆகுது. அதுதான் செழிப்பு. இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்க கூடாது. வெடிச்சா ரொம்ப டேமேஜ். அது சாந்தமா இருக்கணும். நீதிமான் பதறான். சொல்லுங்க, பதறான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீங்க சாந்தமா இருப்பீங்கன்னா அதுவே ஆசீர்வாதம். சாப்பிட்ற சாப்பாட்டில் பிரியாணி சாப்பிட்றீங்களோ இல்லை ஒயிட் ரைஸை போட்டு வெறும் உப்பு தண்ணியை போட்டு கசச்சி கஞ்சா சாப்பிட்றோமோ, ஆனால் இருதயம் எப்படி இருக்கணும்? பிரியாணி சாப்பிட்றது தான் செழிப்பு நினைக்கிறீங்களா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாக போயிடும். நிறைய சாப்பிட்டா அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கவனிங்க. இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி தான் செய்யலான் இருந்தேன், நீங்கள் வேற இப்படி சொல்லிட்டீங்களேன்ற மாதிரி இருக்கு. கவனிங்க. சாந்தம் இருக்கும்னா அது செழிப்பு. சகோதரிகள் சொல்லுங்க, சாந்தம். சாந்தம். நாங்களே உங்களை திட்டினாலும் என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். சுகுமாரி சிஸ்டர் தலையாடுறாங்க, அதை தானே செய்கிறேன் நான். அல்லேலூயா. சாந்தம். சொல்லுங்க, சாந்தம் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சுத்த பொன்னாகிய விசுவாசம், பொண்ணை காட்டிலும் வெளியேறப்பட்டவங்க விசுவாசம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவி நதி உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க வெளியேறப்பட்ட ஆளாய் மாறுறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க லைஃபே மறுரூபமாகிறது. எத்தனை பேர் இது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான பாதையை எனக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாருன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?